வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 ஃபேஸ் மோட்ரு பற்றி போடுங்க ப்ரோ, வைண்டிங் போடுங்க தெளிவான வீடியோவா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போடாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய சாக்கு போக்கு சொல்லியிருக்கேன், இல்லைலாம் சொல்ல. ஏன் அப்படின்னா 3 ஃபேஸ் மோட்ரு பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்தது அப்படின்னா சடனாக கேட்பாங்க. சடனாக மீன்ஸ் எனக்கு உடனே வேணும், எனக்கு இந்த மாதிரி. ஏன்னா தறி ஓடுது, அதாவது பவர் லூமு, இந்த மாதிரி நிறைய 3 ஃபேஸ் மோட்டருக்குலாம் ரொம்ப வேலை அதிகம், அர்ஜென்ட் வேலையாக தான் வரும் வந்துச்சுன்னா. ஸோ அதனால் எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 டேஸாவது ஆயிரும் குறைஞ்சபட்சம். நான் 2 டேஸ் 3 டேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து என்னது அப்புறம் மோட்டர் பிடிங்கிட்டு போய் வேறு கடையில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எனக்கு டைமிங் வந்து பர்ஃபெக்டாக நான் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரமே நான் மோட்டர்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த 3 ஃபேஸ் மோட்டர்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதேமாதிரி சப் மோட்டரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சப் மோட்டரும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து நான் கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னா நானே ஒரு மோட்டர் ரெடி பண்ணி அதை வந்து உங்களுக்கு காயில் கட்டி காமிக்க போகிறேன். அதேமாதிரி 3 ஃபேஸ் மோட்ரு கனெக்ஷன் எப்படி போடணும், எப்படி வந்து காயில் இறக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பாக எடுத்துக்க வேணாம். குறைஞ்சபட்சம் ஒரு 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 10 நாளுக்குள்ளே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ தெளிவாகவும் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 பார்ட்ஸாக கூட போடுவேன், இல்லை 2 பார்ட்ஸாக கூட போடுவேன். ஆனால் முழுசாக போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து 3 ஃபேஸ் மோட்டரும் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டரும் கற்றுக்காதவங்க நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மோட்டர் வந்து எப்படி வைண்டிங் பண்ணணும், அடுத்து ஜென்ரேட்டர்லாம் எப்படி வைண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே பின்னாடியே பின்தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம முன்னேறி பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நானும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாமே நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவும் தெளிவாக வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அது மாதிரி போட்டுட்ருக்கேன்.